இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மோனிகாவின் மனதில் பொறாமை தீ வளர ஆரம்பித்தது. அவளுக்கு தெரிந்து கூட்டத்தில் கவிதாவும் மோனிகாவும் இருந்தால் மோனிகாவை மட்டுமே புகழ்ந்து கவிதாவை வேலைக்காரி போல பார்த்ததுண்டு. ஆனால் இன்று கவிதாவை மகாராணி போல பார்க்கும் கூட்டத்தின் நடுவே அவள் ஒரு குப்பை போல இருந்தாள். ஏற்கனவே ரிஷியின் மனதில் இருந்து கவிதாவை நீக்க முடியவில்லை. ஆனால் இன்று இவ்வளவு பேரும் கவிதாவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மோனிகா தான் அழகு என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் மனதில் இன்று அவளுக்கே சந்தேகம் வந்தது. கவிதா தான் அழகோ என்று. அவள் அழகில் கழுத்தில் இருந்த வைர அட்டிகையும் அதற்கேற்ற வைர தொங்கலும் மின்னின. மோனிகா தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். கவிதா முன்னால் அவள் சாதாரணமாக தெரிந்தாள். ரிஷி ஏன் எனக்கு இதை போல வைர அட்டிகை வாங்கி தரவில்லை? ரிஷியை தேடினாள். அவன் எங்கோ ஒரு மூலையில் தன்னை தொலைத்து நின்றிருந்தான். பார்வை மட்டும் கவிதாவை நோக்கி இருந்தது. அங்கு ஹாலில் ப்ரொஜெக்டர் மூலம் குழந்தைகள் சேனல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. குழந்தைகள் அனைவரும் அங்கு திரண்டிருந்தனர். மோனிகா மனதில் இருந்த வஞ்சகம் துளிர்விட்டது. கவிதாவின் போட்டோக்களை எல்லாம் டவுன்லோட் செய்து அங்கே ஆபரேட்டரிடம் கொடுத்து போட சொன்னாள். அவன் ஒப்புக்கொள்ளாததால் பெருமளவு பணம் கொடுக்கிறேன் என்று வசியம் செய்து போட வைத்தாள். அவன் பணத்தை வாங்கி கொண்டு மோனிகா கொடுத்ததை மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும்படி போட்டுவிட்டு ஓடிவிட்டான். அதை பார்த்து சில குழந்தைகள் கத்தினர். சேம் சேம் என்றனர். சிலர் அழுதனர். அங்கே கலவரமாக இருந்தது. அதை பார்த்து பெரியவர்கள் எல்லோரும் வர ஸ்கிரீனில் வருவதை பார்த்து குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். குழுமி குழுமி கண்டபடி பேசினர். அபிக்கு ஏதோ தவறு நடந்தது போல தோன்ற அந்த இடத்துக்கு வந்தான். அதற்குள் ரிஷி, கோகுல், ஆனந்த், புவனா, இந்திரா வந்துவிட்டனர். அபி அங்கு ஸ்கிரீனில் வரும் போட்டோக்களை பார்த்து ஸ்டாப் இட் என்று கத்தினான். கவிதாவும் அந்த இடத்திற்கு வர அதை பார்த்து அதிர்ந்தாள். ரிஷி அவசரமாக ஓடி சென்று அந்த ப்ரொஜெக்டரை அணைத்தான். சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவமானம் தாழாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். பின்னாலே மோனிகாவும் துரத்தி கொண்டு ஓடினாள். அபி கோபத்தில் தகித்தான். அவன் முன் இருந்த ரிஷிதான் இதற்கு காரணம் என்று அவனை பார்த்து கண்களால் எரித்தான். விவேக் நடந்த கலவரம் கண்டு அபியை தேடிக்கொண்டு வந்தவனை பார்த்து அவனை தூக்கு என்று சொன்னவுடன் ரிஷியை கழுத்தில் ஒன்று போட்டு அவனை இழுத்து சென்று காரில் தள்ளினான். ரிஷி நடுங்கி அமைதியாக காரில் இருந்து கொண்டான். கோகுல் தடுக்க முயன்றவனை தள்ளிவிட்டு 10க்கும் மேல் கருப்பு நிற உடை அணிந்த பாடிகார்ட்ஸ் அபியை சுற்றி நின்று அவனுடைய சேரை தள்ளி கொண்டு சென்றனர். அபி தன்னை சுற்றி பார்த்தான். கவிதாவை காணாமல் தேடி விவேக் என்று கத்தினான். விவேக், கவிதா வீட்டில் எங்குமில்லை. கவிதாவை துரத்தி சென்ற மோனிகா தன்னுடைய போன் எடுத்து யாருக்கோ டயல் செய்தாள். சில கட்டளைகளை சொல்லவும் இவள் லொகேஷன் பார்த்து அந்த கூட்டம் ஒரு காரில் வந்துவிட மோனிகா சைகை செய்தவுடன் கார் கவிதா நோக்கி பாய்ந்து அவளை இடித்து தள்ளியது. கவிதா இரத்தத்தில் மிதந்தாள். மோனிகா அவளிடம் சென்று கழுத்தில் இருந்த அட்டிகையை கழற்றி காதில் தொங்கிய தொங்கலை இழுக்க அவள் காதருந்து தொங்கல் இவள் கையோடு வந்தது. சுவடு தெரியாமல் காரில் ஏறி வேகமெடுத்தாள். நிமிடங்களில் மகிழ்ச்சியில் மிகுந்த வீடு சுடுகாடு போல காட்சியளித்தது. கோகுல் ஆனந்த் காலில் விழுந்து மன்றாடினான். அப்பா, என்னோட மகனை விட சொல்லுங்க. அப்பா, அவன் எந்த தப்பும் செய்திருக்க மாட்டான். ஆனந்த் அருவருத்து கோகுலை தள்ளிவிட்டான். நீந்தான் கெட்டெண்ணம் பிடிச்சவன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த குழந்தையும் கெடுத்து வச்சிருக்கே. பொறுமைசாலியான அபிக்கு ஆத்திரம் வந்ததுன்னா எப்படிப்பட்ட தப்பை செய்திருக்கான்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அபி எதுவும் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டான். உன்னோட மகன் பிணமா வந்தாலும் ஏத்துக்கோ, நான் குறுக்கே வரமாட்டேன்.
புவனா, அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லாதீங்க. உங்களுக்கு கொள்ளி வைக்க இவர் இருக்காரு. எனக்கு கடைசியில் தேரேற்ற ஆள் வேணுமாமா. அபிகிட்டே நான் பேசட்டுமா? மாமா, அவன்தான் தப்பு பண்ணினான்னு எப்படி அபி முடிவு செய்தான்? ஆனந்த், தெரியாதா? அபி பத்தி உனக்கு தெரியாதா? அமைதியா இரு என்று அவளை முறைத்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தார். புரொஜெக்டர் ஆபரேட் செய்தவன் யாரு? அவனை யார் ஏற்பாடு செய்தார்? அவனுடைய வீடு, சொந்தம் எல்லாத்தையும் பாரு. சந்தேகப்படுற மாதிரி இருந்தா தூக்கு என்று ஆணையிட்டு கொண்டிருந்தார். அபி ஆத்திரத்துடன் கவிதாவை தேடி அலைந்தான். ரிஷி, சித்தப்பா, நான் ஒன்னும் செய்யலை, நம்புங்க என்றவன் முகத்தில் மூடியிருந்த கையை வீசினான். கன்னம் கிழிந்து ரத்தம் வந்தது. அபி, இப்போ நீ சொன்னதை பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான் என்று சீறினான். என்னுடைய எந்த சேதாரமும் இல்லாம என்னிடம் வந்தாகணும். இல்லேனா நீ, உன்னோட லவ்வர், பூமியை பார்க்காத குழந்தை எல்லோரையும் நிமிஷத்துல இந்த உலகை விட்டு துடைச்சு எறிஞ்சிடுவேன். ரிஷிக்கு ஒருத்தர் மேல் சந்தேகம் வலுத்தது. ரிஷியும் சரி, அபியும் சரி, கவிதாவை இப்படி சித்தரிக்க விரும்ப மாட்டார்கள். 2 வருடத்திற்கு முன் நடந்த இந்த விஷயம் அறிந்த மற்றொரு நபர் மோனிகா தான். அன்றும் மோனிகா வீட்டில் கவிதாவை அம்மாவும் மகளும் சேர்ந்து அடித்து விரட்டியது நினைவுக்கு வந்தது. விவேக், நம்ம வீட்டை சுற்றி 1 கிலோமீட்டர் ஆர தொலைவில் பார்க்க சொல்லியிருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அபி, அரை மணி நேரமாச்சு. அவளுக்கு ஏதும் ஆச்சு, நீயும் செத்த என்று விவேக்கிடம் பொங்கினான். விவேக்கிற்கு ஒரு போன் வர அவசரமாக வண்டியை திருப்பி ஹாஸ்பிட்டல் சென்றனர். அபி வாயேதும் பேசாமல் அவளுக்கு ஏதோ நடந்ததென்று உணர்ந்து கண்ணீர் விட்டான். ஹாஸ்பிட்டல் அடைந்து அபியை சக்கர நாற்காலியில் அமர வைத்து விவேக் அழைத்து சென்றான். கவியை பார்த்ததும் அபிக்கு உயிர் வந்தது. முகத்தை மூடி பெருமூச்சு விட்டு அவள் அருகே நகர்ந்தான். 2 காதுகளிலும் நெற்றியில் தலையை சுற்றி கட்டு கட்டியிருந்தது. அழுது களைத்த முகம், கழுத்தில் இருந்த நகைகள் காணாமல் போயிருந்தன. அவள் கட்டியிருந்த சேலையை கழற்றி ஓரமாக வைத்திருந்தார்கள். அது இரத்தத்தில் நனைந்திருந்தது. டாக்டர் அபியிடம் வந்து, சார், ஏதோ வாகனம் அவங்களை முட்டி தள்ளியிருக்கு. காராக இருக்கலாம். தலையில் பெரிய காயம், 6 தையல் போட்டிருக்கு. கொஞ்சம் ரத்தம் அதிகமாக வெளியேறியிருக்கு. ஸ்கேன் பார்த்து பிரெயின் இன்ஜுரி இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அபி கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தான். கவிதா அருகில் சென்று, கவிமா, என்னை விட்டு போகாதே என்று அவள் காதில் அழுதான். விவேக் கண் கலங்கினான். அபி, விவேக் நகை காணாமல் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணிடு. ரிஷியை கவனி. கவிதா கண் விழிக்கும் வரை அவனுக்கு சாப்பாடு, தண்ணீர் ஏதும் கொடுக்கக்கூடாது. அவன் இன்னைக்கு செய்த வேலைக்கு இன்னும் 7 ஜென்மமும் இதை நினைத்து நடுங்கணும். விவேக் கிளம்பினான். அபி அறை கதவை சாத்தி கட்டிலில் ஏறி அவள் அருகே அணைத்து படுத்து கொண்டான். கவி, 2 மாசமா எனக்காக நீ இருக்கேன்னு மனசளவில் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். என்னோட நம்பிக்கையை தகர்த்திடாதே. என்னை விட்டு போகாதே. நீ எப்படி இருந்தாலும் நீ என்னோட இருந்தா போதும். அவளை தன்னை பார்க்க திருப்பி அவள் மார்பில் புதைத்து கொண்டான். மோனிகா எப்போதும் போல கவிதாவின் பொருட்களை அபகரித்ததால் வரும் சந்தோஷத்தில் மிதந்து அந்த அட்டிகையை அவள் கழுத்தில் போட்டு பார்த்தாள். என்ன ரசனையான மனுஷன், இப்படி அவளுக்கு வாங்கி குவிக்கிறானே. விதம் விதமாக போட்டோ எடுத்து கொண்டாள். நான் புழங்கி போட்டதை தான் அவள் போடணும். அதுதானே எழுதப்படாத விதி. அந்த குடும்பத்தில் அவள் சின்ன மாமியாராம். என்னை விட அவள் பதவிக்கு அதிகாரம் அதிகம். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் என்றும் எனக்கு கீழேதான் இருக்கணும். ரிஷியை விட அபி அதிகாரம் மிக்கவனும் நிதானமானவனும் பணக்காரனும் ஆவான். ரிஷிக்கிட்டே தன்னுடைய வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லி ஏமாத்தி கவிதாவையும் அவனையும் பிரிச்சாச்சு. ஆனா அபியை எப்படி நெருங்குவது? அபி மனசுல எப்படி புக முடியும்? யோசி மோனி, யோசி.
ரிஷி விவேக்கிடம் கெஞ்சினான். அண்ணா, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சித்தப்பா தப்பா நினைச்சிட்டார். கெஞ்ச கெஞ்ச வாயிலே விழுந்தது. மோனிகாவை அவனால் காட்டிக் கொடுக்க முடியாது. அவள் வயிற்றில் ரிஷியின் குழந்தை வளர்கிறது. மோனிகா தான் இதை செய்தாள் என்று தெரிய வந்தால் சித்தப்பா கோபத்தில் தன்னை தண்டிப்பது போன்ற அடி அவளுக்கும் விழுந்ததென்றால் குழந்தை போய்விடும். குழந்தைக்காக அமைதியாக வாங்கிக் கொண்டிருந்தான். முகம் வீங்கி வாயில் இரத்தம் வழிய கைகட்டி அமர்ந்திருந்தான். ரிஷி, அண்ணா குடிக்க தண்ணி கொடுங்க. விவேக், இல்லப்பா, உனக்கு கொடுக்க முடியாது. கவிதா மேடம் கண் விழிக்கலைன்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது. ரிஷி, தாகம் மறந்து போனது. கவிதாவுக்கு என்ன ஆச்சு? விவேக், தம்பி சித்தின்னு கூப்பிடணும். ரிஷி, அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க. விவேக், யாரோ கார்ல இடிச்சு அவங்க கழுத்துல இருந்த நகையை களவாடி இருக்காங்க. ரிஷி, அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே. விவேக், சொல்ல முடியாது. அவங்க கண் விழிச்சாதான் தெரியும். பரணி விவேக்கிடம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் கூட வச்சிருக்கான். ஒருத்தன் அத்தனை பேருக்கு நடுவே ஃபோட்டோ காட்டுறான் என்றால் நீங்க அவனோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவனுக்கு தைரியம் வந்தது அபியை எதிர்க்க? விவேக், சாரி சார். பரணி, எங்கடா அவன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்குது. விவேக், ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டார். கவிதா மேடம் வேற அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பரணி, பாவி பாவி, முன்னாடியே சொல்ல மாட்டியா? எந்த ஹாஸ்பிட்டல்? விவரம் கேட்டு பறந்து வந்தான். பரணி, டேய் அபி, என்னடா எப்படி இருக்கே? அபி, என்னோட வாழ்க்கையில் பெண்களே இருக்க மாட்டாங்களா? இருந்தா இப்படிதான் கஷ்டப்படுவாங்களா? அம்மா போயிட்டாங்க, அனிதா போயிட்டா, இப்போ இவ. எதுக்குடா எங்களுக்கு இவ்வளவு விரோதிகள்? என்னடா பாவம் செய்தோம்? பரணி, நான் இன்னொரு அதிர்ச்சி வச்சிருக்கேன். வெளியே வா, பேசலாம். அபி, என்னடா? வாயேன். சேரில் வைத்து தள்ளிக்கொண்டு சென்றான். பரணி, டென்ஷன் ஆகாதே, வருத்தப்படாதே. உன்னோட விதி என்னன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டே. அபி, பீடிகை போடாம சொல்லு சீக்கிரம். பரணி பெருமூச்சை இழுத்து, ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிடுச்சு என்று தன்னுடைய போனில் சில காட்சிகளை காண்பித்தான். அபி, புரியலை. சரி, விளக்கமா சொல்லறேன். கவிதாவை முதலில் ஒரு பெண்ணும் ஆணும் அழைச்சிட்டு வராங்க இல்லையா? அதில் அந்த பொண்ணு மோனிகா. அவள் ஒரு ரூம் கூட்டிட்டு போறா இல்லையா? அந்த தேதியில அதை ஒருவன் புக் செய்திருக்கிறான். அவனுடைய அட்ரஸ் டீட்டெயில் கிடைச்சிடுச்சு. அவனை தேடி போய் விலாசி விவரம் கேட்டா மோனிகா தான் நடிக்க சொன்னான்னு ஒத்துக்கிட்டான். ஆனா கவிதாவை ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டான். அபி, அப்படின்னா? பரணி, அவளோட நெருக்கமா உடைகளை களைந்து போட்டோ எடுத்ததென்னவோ உண்மைதான். ஆனால் கவிதா மேல் தன்னுடைய விரல் கூட படலைன்னு சத்தியம் செய்யறான். கவிதா ட்ரெஸ் கழற்றினது கூட மோனிகா தானாம். அவள் போட்டோ எடுத்து முடித்ததும் பணம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டாளாம். அபி, அப்போ கவிதாவுக்கு ஒன்றும் ஆகலை. அவளுக்கு விளக்கமா சொல்லி இந்த மோனிகா முகத்திரையை கிழிக்கணும். மோனிகாவை பேச வைக்கணும். எதுக்காக அவ இப்படி செய்திட்டு இருக்கா விசாரிக்கணும். இன்னைக்கு வீட்டில் ஃபோட்டோ போட்டு காண்பிச்சதும் அவளா இருக்குமா? என்னோட கவிதா நிரபராதி. அவள் சுத்தமானவள், களங்கமில்லாதவள். நேத்து அவளிருந்த நிலையில் யாராக இருந்தாலும் கொன்னுடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு சந்தோஷ செய்தி சொல்லியிருக்கே. அபி ஃபோன் எடுத்து ரிஷியை விட்டுட்டு நீ இங்கே வா என்று விவேக்குக்கு சொல்லி வைத்தான். பரணி, அவசரப்படாதே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த நான் சொல்ல போற விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை கெடுக்குமான்னு தெரியலை. அபி, என்ன? பரணி, சாரி அபி, கவிதாவை கெடுத்தது நீ தானு நான் சொன்னா என்ன பண்ண போறே? அபி பரணியின் சட்டையை பிடித்தான்.